அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை கழகத்துடைய செயலாளர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, ஒன்றிய கவுன்சிலர்களே, கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர்களே, கூட்டுறவு சங்க டைரக்டர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, அறிவியல் கான்பாண்டி இயக்கத்துடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, அண்ணன் சிறுவர் மாநில கட்சியுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, குடியரசு கட்சியினுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியினுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளே, வந்திருக்கிற பெரியோர்களே, கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்து, இன்றைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல். சிவகாசியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக திருத்தங்குடிய முன்னாள் நகர்மன்ற சேர்மன் சகோதரி லட்சுமி கணேசன் அவர்கள் நெட்டேல சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதிமுகவுடைய வேட்பாளராக இங்கே உங்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கவும், கழக செயல்கள் மத்தியில் பேசி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவருடைய பெருமைகளை, அவருடைய குடும்ப பின்னணியை, இயக்கத்தின்பால் அவர்கள் குடும்பம் வைத்திருந்த நன்றி உணர்வை இவையெல்லாம் சொல்வதற்காகவும் உங்களை சந்திப்பதற்காகவும் தொகுதி சார்ந்த கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், வடக்கு தெற்கு ஒன்றியம், சிவாசி நகரம், திருத்தல் நகரம், இப்படி பல்வேறு அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அருமையான திருமண மண்டபத்தை பிடித்து நம்முடைய அன்புச்சோர ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒரு செயல்கள் கொடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் செயல்படுகின்ற கூட்டமாகவே செயல்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் வேட்பாளர் அறிவிப்பதற்கே 10 நாள் ஆகி போச்சு. நான் ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவிப்பான்னு பார்த்தேன் காங்கிரஸ்ல. ஆனா இதுவும் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. ஏன்னா அது ஒரு ஏமாற்று கட்சி, உழைத்து பிழைக்கின்ற கட்சி, உழைப்பவனை ஊக்குவிக்கின்ற கட்சி, உழைப்பவனை ஆதரிக்கின்ற கட்சி அண்ணா திமுக. ஈழத்தமிழர்கள் 3 லட்சம் பேர் படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் திமுக கட்சி. இப்போது ஈழத்திலே சர்வதேச விசாரணை கமிஷன் வேண்டுமா தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு. அவருடைய அறிக்கையெல்லாம் சீனி சக்கர சித்தப்பா, ஏற்கனவே நக்கப்பா, வாயால வட சொல்றாரு ஸ்டாலின். அது இனிக்காது, அது ருசிக்காது. வாயால வட சுட்ட என்ன கிடைக்கும்? சட்டியில ஓட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு உளுந்த பருப்பை ஆட்டி அது அதுக்கப்புறம் வடை சுட்டா உளுந்த வடை வரும். எடப்பாடியார் உளுந்த வடை சுட்டு கொடுக்குறாரு. இவர் வெறும் வாயால வடை சுட்டு கொடுக்குறாரு. எது ருசியா இருக்கும்? ஏமாத்துறாரு. நம்ம சொன்னோம், புரட்சி அம்மா சொன்னாங்க, 2011 எலெக்ஷன்ல நான் வெற்றி பெற்றால் மிக்சி கொடுப்பேன், பேன் கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், லேப்டாப் கொடுப்பேன், சைக்கிள் கொடுப்பேன் சொன்னாங்க. தாலிக்கு தங்கம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. திருமணமாகின்ற பெண்களுக்கு திருமண உதவி கொடுப்பேன்னு சொன்னாங்க. கற்பனை பெண்களுக்கு மாத ஓய்வூதியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, உதவியை கொடுப்பேன்னு சொன்னாங்க. சொன்னதை செஞ்சாங்களா இல்லையா? புரட்சி அம்மா அவர்கள் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. அவங்க அமைச்சரே நான் தான். இந்த சிறப்பு சிறாத்துறைக்கு 5 வருஷம் அமைச்சர் நான் தான். தேர்தலுக்கு 1 மாதம் அம்மா சொன்னாங்க. நான் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, லேப்டாப் எல்லாமே வந்து 5 ஆண்டுகளுக்குள்ளது கொடுத்து முடிச்சாச்சு சொன்னேன். அப்புறம் சட்டமன்றத்தில் அறிவிச்சலாமான்னு கேட்டாங்க. அறிவிச்சலாமான்னு எங்க செக்ரட்டரி கூட்டு கேட்டாங்க. அவங்களும் சொன்ன சட்டமன்றத்தில் அம்மா அறிவிச்சாங்க. நான் தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன். மிக்சி கொடுத்து விட்டேன், லேப்டாப் கொடுத்து விட்டேன், ஃபேன் கொடுத்து விட்டேன், கிரைண்டர் கொடுத்து விட்டேன் சொல்லி 5 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டமன்றத்தில் முன்னாடி அறிவித்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றி அறிவித்து முடித்து விட்டேன் என்று சொன்ன தலைவி புரட்சி அம்மா. இங்கே 2006 உங்க ஐயா கலைஞர் முதலமைச்சர் அவர்களுக்காக 2 ஏக்கர் இடத்தாலும் சொல்லி ஊர் ஊரா போய் தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் தான் நம்ம சொன்னாரு. இதே தேர்தல் அறிக்கை அப்ப ஸ்டாலின் பிடிச்சாரு. எல்லோருக்கும் 2 ஏக்கர் இடம், எல்லோருக்கும் வீடு. 2 ஏக்கர் இடம் நாங்க அம்மா கேட்டாங்க, எங்கே இடம் இருக்குது?
நான் கொடுப்பேன். ஒரு செட்டு இடம் திமுக ஆட்சியில் ஏழைகளுக்கு வழங்கியதாக வரலாறு உண்டா? கொடுக்கவே கிடையாது. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி குழப்புகிற கூட்டமாகத்தான் இன்னைக்கு திமுக கூட்டம் இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பல, தமிழர்கள் நம்பல, தமிழச்சிகள் நம்பல. பீகாரை சேர்ந்த வருஷம் பூரா பிராமண சமுதாயத்தை ஏசி பேசி பழக்கப்பட்டு போன ஸ்டாலின் அங்கே ஒரு பிராமண சமுதாயத்தை பிடிச்சி கொண்டு வந்து 350 கோடி பணத்தை கொடுத்து 1000 கோடிக்கு விளம்பரம் பண்ணி தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் நல்லவேன் 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 யார் சொல்லணும்? நம்ம ஊருக்காரன் சொல்லணும். பீகார்காரன் வந்து ஸ்டாலின் நல்ல நம்ம ஊருக்காரர் ஏற்றுக்கிறோனா? ஏற்றுக்கிற மாட்டோம். ஸ்டாலின் விளம்பரத்தால் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிறைவேற போவது கிடையாது, நிலைக்கிறது கிடையாது. தலைவர் பாட்டிலே வந்திருக்கு. விளம்பரம் பண்ணி தான் ஸ்டாலின் அரசியல் பண்ணியிருக்காருடைய எந்த செயலும் கிடையாது. புரட்சி அம்மாவுடைய வழி வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் 12,200 கோடி விவசாய கடன் பயிர்க்கடனை சொன்னபடி தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா? எல்லா பேரும் நகைக்கடை ஜெயிச்சு வந்து 5 கோடி நகைக்கடை 5 கோடி நகை ஆரம்பிச்சுட்டா நான் தள்ளுபடி பண்ணி சொன்னாரு. எடப்பாடி 6 கோடி தள்ளுபடி பண்ணி முடிச்சிட்டாரு. 6 கோடி இனிமே மாற்றலாம் முடியாது. இனிமே மாற்றலாம் முடியாது. சட்டம் போட்டாச்சு, அரசாங்கம் வெளியிட்டாச்சு, மாற்ற முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இப்போ வரைக்கும் தள்ளுபடி பண்ண போக மீதி உள்ளது தேர்தல் முடிஞ்சு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒரு அரசு ஆகி முடிச்சு விட்டுருவாங்க. அதிமுக ஆட்சியில் அதிமுக தலைவர்கள் சொன்னா செய்வாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு புதிய பரிசு 2000 ரூபாய் கேஸ் சொல்லியிருக்காரு. வேற என்ன? அடுப்பு அதான் கேஸ் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் பெண்களுக்காக பெண் இனத்துக்காக முன்னேற்றமான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரே ஆட்சி எடப்பாடி ஆட்சி, அம்மாவுக்கு அற்புதமான திட்டம். எங்க பார்த்தாலும் மழை, எல்லா குளங்களும் தூர்வாரப்பட்டிருக்கு. மேட்டூர் மன 100 அடி அப்படியே நிற்குது. தண்ணி போய்கிட்டே இருக்கு. தஞ்சாவூர் கடற்கரை வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கடற்கரை தாண்டி கடல் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 100 அடி உயரத்தை குறைக்கவே இருந்தோம். எல்லா கம்மாயும் நின்று வச்சு செவ்வாய்க்கு இருக்கிற எல்லா கம்மா, இந்த மாவட்டத்தில் எல்லா கம்மாயும் குடி பராமரிப்பு பண்ணி தூர்வாரப்பட்டு வரத்துக்காக சரி செய்யப்பட்டு நீ சரியா இருக்கு. தண்ணி நிறந்திருக்கு. கரியால சொல்ல ஆட்சி, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி, ராஜராஜ சொல்ல ஆட்சி, இதெல்லாம் வரலாற்றுல படிச்சிருக்கோம் நம்ம மாறி சொல்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு அந்த எடப்பாடியோட ஆட்சியில எல்லாம் நடக்குது. தண்ணி வரது அருமையா இருக்கு. விவசாயம் 3 போகம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விவசாயிகள் சந்தோஷப்படுறாங்க. விவசாயிகள் ரத்து சொன்னதை செய்கின்ற முதலமைச்சராக எடப்பாடி வருகிறார். அண்ணன் ஓபிஎஸ் வருகிறார். பித்தலாட்டம் பண்ணி ஏமாற்றி நாடகம் போட்டு நடிச்சு ஓட்டு வாங்கலாம் சொல்லி திமுக நினைக்கிறது. ஒரு காலம் ஸ்டாலின் கனவு மதிக்க போறது. அண்ணாதிமுக ஆட்சி தான் வரணும். நம்ம அண்ணாதிமுக வேட்பாளர் பத்தியில பாருங்க. என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க, நீங்க ஏன் ராஜபாளையத்துக்கு போட்டீங்க சிவாசி இருக்கீங்க? அப்ப நான் சொன்னேன், சிவகாசியில வந்து கலை அறிவியல் கல்லூரி, திருத்தங்கல பஸ் ஸ்டாண்ட், திருத்தங்கல அரசு மருத்துவமனை, சிவகாசியில பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம், மகப்பேறு மருத்துவமனை சிவகாசியில ஹைடெக் மருத்துவமனை, சிவகாசி என்னென்ன தேவையோ எல்லா சாலைகள், கிராம சாலைகள் போறதுக்கு இடமே இல்லை. சிவகாசி நகராட்சியில் 50 ரூபாய் பண்டு வந்து ரெடியா இருக்கு. ஏற்கனவே 40 ரூபாய்க்கு டெண்டர் பணி நடந்துட்டு இருக்கு. இப்ப தோண்டி இருக்கிற கொண்டாநகர் கூட்டு குறிச்சிட்ட திருத்தங்கல் சிவாஜிக்கு ரெண்டுமே வந்து மிகப்பெரிய திட்டம். 440 கோடி ரூபாய் பைப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ரோட போட்டிருக்காங்க. மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ரோட தோண்டி தான் பைப்பு போடணும், அதுக்கப்புறம் ரோடு போடணும். ரோடுக்கு டெண்டர் இருந்தாச்சு, பைப் நடந்துட்டு இருக்கு. இந்த பணியெல்லாம் முடிச்சுன்னா 100 வருஷத்துக்கு செவ்வாய் தொழில தண்ணீர் பிரச்சனை இல்லை என்ற நிலைமை உருவாகும். பார்த்துட்டீங்க, அருமையான தாமிரபரணியுடைய மேற்கு பகுதியில் கொண்டாடத்துக்கும் தண்ணி வருது. நம்ம சிவாஜிக்கு திருத்த நகராட்சிக்கும் ஏன் தோண்டி போட்டீங்க? ரோடு போட்டு சில பேர் கேட்கிறாங்க. பைப் லைனை போட்டு சர்வீஸை பார்த்து வீட்டு சர்வீஸை போட்டு அதுக்கப்புறம் தான் ரோடு போடணும். போட்ட வழி தோண்டினா மக்கள் பொதுப்பணிவாங்க. அதனால சில தாமதம். மற்றபடி எல்லாம் அது போக மீறி ரோடுகள் போடுறதுக்கு 50 ரூபாய் சேக்கல் பண்ணி அரசாங்கம் வெளியிட்டு பண்டு ரெடியா இருக்கு. தேர்தல் 26ஆம் தேதி 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க. நான் அப்போதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக ராஜபாளையத்தில் போட்டுவிட்டதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன் என்று சொன்னால் பட்டவர்த்தமா சொல்லிவிடுகிறேன். நம்முடைய சமூக அமைப்புகள் எவ்வளவுதான் சமுதாய ரீதியாக சமூக ரீதியாக வேறுபாடு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் உழைத்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தால்தான் நன்றாக இருக்கும்.
அந்த முறையில் பார்க்கின்ற பொழுது நாடார் பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி சிவகாசி. அப்படி சிவகாசி தொகுதியில் ஒரு நாடார் சமாஜத்திற்கு சீட்டு கொடுக்க வேண்டும், எம்எல்ஏ வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிய காரணத்தால் நான் ராஜபாளையத்தை போட்டிவிட்டு இங்கே லட்சுமி கணேசன் சேர்மனாக பணியாற்றி இயக்கத்திற்காக பாடுபடக்கூடிய அற்புதமானவர், சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அம்மா பாத்தீங்கன்னா அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் நீ ஓடி நீங்க ஊர் எதுங்களா இது வந்து தன்னோட மறுமலை பார்க்க மாட்டீங்க, உங்க வீட்டு மறுமலை பார்க்கணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு மனிதா பேசணும். சேலத்தில் 5 வருஷம் இருந்தாங்க, 5 வருஷம் திருத்தம் சேர்ந்தா இருக்கும் போது இதுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட யாரும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நகராட்சி பணியாற்றாங்க. வீட்டுக்கு யாரு போனா தெரியா அவர் உரைக்கிட்டு தான் கூட அம்மா போயிருக்கணும். இந்த பாருங்க ஒரு வந்திருக்கார கூட்டு உருட்டியை கொடுத்து அனுப்பிட்டு கூட ஒரு பண்பாட குடும்பம். அவங்க கணேசன் வக்கீல் கணேசனுடைய மாமா அப்பா தங்கமணி நாடு திருத்தங்கள்ல மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். எனக்கு தெரியும் அவருக்கு கிடையாது மறைஞ்சிட்டாரு, இருந்தாலும் அவரே கற்பனையாளர். ஒரு பெரிய டீம் இருப்பாங்க. அவங்க 2-3 பேர் வந்தாங்கன்னா போதும் திருத்தங்கள் எல்லா மக்களும் எடுத்து கொடுக்குறாங்க, எல்லா சமுதாய மக்களும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர்கள் தான் நம்முடைய வேட்பாளர் லட்சுமி கணேசன். ஆகவே அவருக்கு நான் 2011 நிற்க போது 38,358 ஓட்டு வாங்கினேன். என்னை விட அருமையான வேட்பாளர், என்னை விட வந்து பக்குவமான வேட்பாளர். நான் கூட சில கோவப்படுவேன், கோவமே படாத லட்சுமி கணேசன் 41,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை நீங்கள் பார்க்கிறார். நான் எனது பணியை சிறப்பாக செஞ்சிருக்கேன், எனது பணியை சிறப்பாக பண்ணிருக்கேன். தேர்தல் 26ஆம் தேதி 4 மணிக்கு அறிவிப்பு சொல்லியாச்சு. நான் 3 மணிக்கு போன வாரம் அந்த தேர்தலுக்கு முதல் வாரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு நாரணாபுரம் பஞ்சாயத்துக்கு போறேன். ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்ட் காலையில ஒரு மினி அம்மா மினி திறப்புன்னு சொல்லிட்டாரு. மைக்கை பிடிச்சி அங்கே பொதுமக்கள் நான் திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். 28ஆம் தேதி 3ஆம் தேதி எலெக்ஷன் வைக்க போறாங்கன்னு அப்ப 22 காலையில் வந்து நம்ம திறந்துடுவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அரசாணை வாங்கிடலாம். 26ஆம் தேதி தேர்தல் அறிக்கை சட்டம் நடந்துட்டு இருக்கு. சிஎம் எங்களை சொல்லிட்டாரு 11 மணிக்கு சொல்றாரு தேர்தல் அறிக்கை போறாங்க. அது தேர்தல் உடனடியாக நான் வெளியே அப்படி வக்கீல் வர மாதிரி வந்து ஹெல்த் செக்ரட்டரி எல்லாத்தையும் பார்த்து கடைசி 3:30 மணிக்கு அரசாணை வாங்கி கடைசி நேரத்தோட சிவாஜி தொகுதிக்கு போஸ்காலில் அம்மா மினிக்கு அதே 3:30 மணிக்கு 50 ரூபாயை சிவகாசி நகராட்சிக்கு பண்ட ஒதுக்கி டாக்டர் அசனுக்கு தெரியும். பண்ட ஒதுக்கி ஏஎஸ் வாங்கி பைனான்ஸ் பேசி 3:30 மணிக்கு பண்டிகை ஆரம்பிச்சு 50 ரூபாய்க்கு ரோடு ஓடுறது. சிவகாசி எல்லா பகுதிக்கும் திருத்தவர்களுக்கு 28 கோடி சக்தி இருக்காமல் சொல்லி சிவகாசியில வந்து 30 ரூபாய்க்கு சென்று விட்டாச்சு. ஏற்கனவே 10 கோடி 40 கோடி இப்போ ஒரு 50 கோடி எல்லா ரோடும் சரி செய்யப்பட்டுவிடும். நம்முடைய நிர்வாகிகள், நகராட்சி நிர்வாகிகள், வார்டு கழக செயலர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பொதுமக்கள் சொல்லுங்க, ஏன் சாலை போடுங்க பயன்படுற வேலை முடிஞ்ச உடனே போட்டுறாங்க. நான் 3 to 4 பண்ண வேலையை பாருங்க. 50 கோடி ரூபாய் சிவகாசிக்கு போஸ்ட் காலனிக்கு நாடார் பஞ்சாயத்துக்கு ஒரு அம்மா மினிக்கு இன்னைக்கு உடனே பிரச்சனை போய் கரை சொல்லிட்டேன். நம்ம ஈஜிஆர் பஞ்சாயத்துக்கு அங்க 21 கோடி ரூபாய் செலவுல வந்து டெட்ராபேக் பால் வெள்ளாடி போற பால் தயாரிக்கிறதுக்கு ஒரு பால் பண்ணேன். நீங்க போய் பார்க்கலாம், அடிக்க மாட்டி கல்வெட்டு வச்சுக்குவாங்க தலைமையில எடப்பாடியார் கல்வெட்டு வச்சுக்குவோம் தன்னை அடிக்கலாங்க. உடனடியாக ஏசி போட்டு கடைசி நிமிடம் வரை என்னுடைய அதிகாரம் இருக்கிற வரை கடைசி நிமிடம் வரை சிவகாசி தொகுதியை நேசித்தவன் நான். சிவகாசி மக்களுக்காக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடுபட்டவன் நான். நிறைய நிற்கிறது கேட்டால் காரணம் இருந்தார். இங்கே ஒரு சமுதாயத்துடைய முக்கியத்துவம் ஒடுக்கப்பட வேண்டும். அங்கே கமோர் நாயகருக்கு முக்கியத்துவம் ஒடுக்க வேண்டும் விருதுகள். அங்கே தேவத்தில் உள்ள வேளாண் சமுதாயத்துக்கு செலுத்துள்ள முக்கியத்துவம் ஒடுக்க வேண்டும். மரபுள்ள சமுதாயத்திற்கு இங்கே சாத்துள்ள முக்கியத்துவம் ஒடுக்க வேண்டும். செட்டியார் சமுதாயத்திற்கு அறுப்புள்ள முக்கியத்துவம் ஒடுக்க வேண்டும். இப்படி பிரித்து பார்த்து இந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்குவமாக இந்த வருடம் சீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறோம், சீட்டை ஒதுக்கியிருக்கிறோம். எல்லா சமுதாயமும் அதிமுக நண்பர்கள் என்பதை காட்டுவதற்காக விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்காட்டாக எடப்பாடியாரும் போட்டியிட்டு இன்றைக்கு சீட்டை அளித்திருக்காங்க. நான் துணை அறிந்திருக்கேன். விருதுநகர்ல மிகப்பெரிய மேம்பாலம், ராஜபாளையத்தில் ஒரு மேம்பாலம். இங்க மாத்திர கொண்டாட தண்ணி கொண்டாட தண்ணி பைப்பில் நடக்குது. தாமரம் தண்ணியை கிராமம் நம்ம தான் கொண்டு வந்தோம்.
மானூர் தண்ணி நம்ம தான் கொண்டு வந்தோம். என்னுடைய 10 ஆண்டு கால அமைச்சராக பணியாற்றிய காலத்துல தான் சிவகாசி பகுதிக்கு 3 கூட்டு குடிநீரை கொண்டு வந்திருக்கிறேன். அற்புதமான தண்ணி தாமரை தண்ணி. சில பேர் கேட்டாங்க, தாமரை தண்ணி வாலியில் வேணா பிடிச்சு கொண்டு கேட்டாங்க கொடுக்கலாம், பைப்பு அங்கிருந்து வருமா நடக்குமானாங்க. நடந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? திருப்பதிக்கு பஸ் இங்கிருந்து போகுதுங்க, திருப்பதிக்கு பஸ் திருத்தணிலிருந்து போகுது, வேளாங்கண்ணிக்கு போகுது, முக்கிய கோயில்களுக்கு தான் போகுது. போனே வாங்கிக்க 10 கோயில் நகர்களுக்கு பஸ் பெருமைக்கு சொந்தக்கார ஊர் இந்த ஊர். ஆக இங்கே நான் தான் போட்டியிடுகிறேன். சிவகாசியில் நான் போட்டியிடுவதாக கருதி லட்சுமி கணேசனுக்கு 8 லட்சத்தில் விட்டுறீர்கள். ஒரு அற்புதமான வேட்பாளர். நீங்க ஈஸியாக 21 கோடி ரூபாய் செலவுல நீங்க போய் பார்க்கலாம். அந்த இடத்தை சரி பெருசு அடிச்சு இப்ப கல்லூரிலாம் வச்சுக்கிறோம். வேலை ஆரம்பிக்க போறாங்க. தேர்தல் கமிஷன் பெருசு ஆரம்பிச்சு சொல்லி வேலை டெண்டர் விட்டாச்சு. 20 கோடி 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த கொரோனா மட்டும் வராம இருந்தா நான் 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பேன். இந்த பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சிருப்பேன், இந்த ரோடெல்லாம் போட்டு முடிச்சிருப்பேன், இந்த பைப் வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருப்பேன். கொரோனா 6 மாதம் யாரும் வேலைக்கு போகாதனால எல்லா பணியும் மந்தமாயி போச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் நம்ம எல்லாம் சுருண்டு கொடுத்த வீட்டுல பயந்து போய் எல்லாரும். ஆனா அந்த நேரத்துல கூட நான் படுக்கல. எல்லா அம்மா உணவுகளையும் என் சொந்த செலவுல 3 பேருக்கு உணவு போட்டேன். எல்லா நாளையா நீங்க பார்த்துப்பீங்க, டிவியில வாட்ஸ்அப்ல பார்த்துப்பீங்க. நாளையா மூட அரிசி முடிய எடுத்து ஒவ்வொரு ஊருக்காக தூக்கி கொடுத்தேன். எதுக்காக தெரியுமா? நமக்கு வாக்களித்த மக்கள், நம்மை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக அழகு பார்த்த சிவகாசி தொகுதி மக்கள் எந்த சூழலையும் கஷ்டப்படக்கூடாது, எந்த சூழலில் திறப்படக்கூடாதுக்காக அரிசி பைகளை மாறி மாறி உழைக்கின்ற வர்க்கங்கள் பட்டாசு அள்ளி கொடுத்தேன், கொடுத்து உதவினேன். பட்டாசு தொழிலுக்கு பாதிப்பு சொன்னவுடன் டெல்லி வரை குடிநிலை சென்று இங்க இருக்கின்ற முதலாளிகளுக்கு தெரியும், பட்டாசு தொழிற்சங்க தலைவர்களுக்கு தெரியும். அங்கே போய் அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர் வைத்து வாதாடி பட்டாசு தொழில் நிற்கிறது சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டவன் கேட்கிறார். இன்னைக்கு பட்டாசு தீப்பெட்டிக்கு தனி நலவாரியம், எந்த தொழிலுக்கு தனியாக நலவாரியம் கிடையாது. பட்டாசுக்கு தீப்பெட்டிக்கு தனியாக உணர்ச்சி நலவாரியம் சொல்லி தனியாக நலவாரியம் கொண்டு வந்தவர் கேட்கிறார் பாலாஜி. அது மட்டுமல்ல, பட்டாசுக்கு 25% ஜிஎஸ்டி வரி, தொழிலை நடத்த முடியாது சொல்லி சொன்னார்கள். அதை உறுதியாக சென்று நிர்மலா சீதாராமன் சொல்லி, முதலமைச்சர் சொல்லி, ஜெயக்குமார் சொல்லி, துணை முதலமைச்சர் சொல்லி 28 12% இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதை ஜிஎஸ்டி வரியை குறைந்தவர்கள் நாங்கள். தீப்பெட்டிக்கு 12% ஜிஎஸ்டி வரி, அதை 12% தான் தொழில் நடத்தணும்னு சொல்லி நம்முடைய அப்பு யாரு பிலால் அப்பு, அதுபோல நம்ம அதிர்வன் அவருடைய அண்ணன் மகேஸ்வர குமாரி எல்லாரும் என்ன சொன்னாங்க, 12 குறைச்சாதான் தீப்பெட்டி தொழில் நடத்த முடியும். இல்லைன்னா சிவகாசி வெப்பக்கோட்டை சாத்தூர் கோயிலுக்கு பகுதியில் தீப்பெட்டி தொழில் இல்லாம இருந்தாங்க. டெல்லி வரை போய் 12% ஜிஎஸ்டி வரியை குறைத்தவர் நான். சொல்லிட்டே போன நிறைய சொல்லிட்ட போன சாத்தூர்ல கொடுத்துருக்கீங்க. தொண்டு 4ஆம் தேதி 26ஆம் தேதி 4 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு கோட் ஆஃப் கான்டக்ட் வருகின்ற வரை சிவகாசி தொகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறேன். நான் இந்த பகுதியில் தான் இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன். நாங்கள் அறிவித்திருக்கின்ற என்னுடைய உத்தரவுக்கிணங்க, என்னுடைய எண்ணப்படி, என்னுடைய ஆலோசனைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாரும் தமிழக துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் என்னுடைய ஆலோசனையை கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான குடும்பத்தைச் சேர்ந்த லட்சுமி கணேசன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அவரை 41,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குகிறார். நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து இந்த தொகுதியிலே இன்னும் தேவையான நல்ல பணிகளெல்லாம் செய்து கொடுத்து டெட்ராபர் பால் இந்தியாவில் வெளிநாடு போற பால் அங்கேதான் தயார் பண்ண போறோம், அங்கேதான் பாக்கெட் போட போறோம். 50,000 லிட்டர் பானையை கொண்டு வந்து அங்கேதான் பாக்கெட் போட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்லோனு இப்படி பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்ததுக்கு மதுரையில போடணும்னாங்க. நான் தான் சிவாஜி போச்சு முதல் கடப்பாட்டு பேசி மதுரையில் நிறைய சொல்லியிருக்கிறேன். எங்க பகுதி ஈஜாருக்கு அந்த 18 கிராமம், அந்த பகுதி ஆணையர் பஞ்சாயத்து போட்ட பகுதிகளுக்கெல்லாம் இந்த தொகுதிக்கெல்லாம் வேலைவாய்ப்பு வேண்டும் சொல்ல படித்த இளைஞர்களுக்கு 200 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. மாற்றி குடும்பத்தினருடைய உடனே அரசாணை போட்டு 71 கோடி பணத்தை ஒதுக்கி பணி நடக்க போகுது. இப்படி உங்களுக்காக உழைக்கின்ற எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இங்க வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், பிஜேபி சொல்லவே வேண்டாம், இந்தியாவுடைய தேசத்துக்காக
அறுபாடு கொடுக்கப்படுகிற இரும்பு மனிதர் இந்தியாவின் பாதுகாவலர் நரேந்திர மோடி எல்லாம் என்ன ஒரு சோக்கர் மாதிரி ஆயிட்ட. நரேந்திர மோடி இந்தியாவை பாதுகாக்கின்ற பாதுகாவலர் இருக்கிறார். ஒரு அற்புதமான கூட்டணி. எடப்பாடி தமிழ்நாட்டை பாதுகாக்கிறார், தமிழ்நாட்டை பாதுகாக்கிறார்கள். நரேந்திர மோடி இந்தியாவை பாதுகாக்கிறார். ஜான் பாண்டியன் போன்றவர்கள், வாசன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாண்டர் போன்றவர்கள் இன்றைக்கு பக்கபலமாக சென்றிருக்கிற கூட்டணி. இது ஒரு ஆன்மீக கூட்டணி, தெய்வ நம்பிக்கை உள்ள கூட்டணி, பிறரை எடுக்காத கூட்டணி, பிறர் சொத்தை எடுக்காத கூட்டணி. திமுக கூட்டணி நில அபகரிப்பு கூட்டணி, ஊர் சொத்தை கொள்ளடிக்கின்ற கூட்டணி. வாக்காளர்களே, பெரியோர்களே, கழக முன்னணி பொறுப்பாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உழைத்து பிழைப்பவர்கள், அவர்கள் ஊரை அடித்து பிழைப்பவர்கள். திமுக ஊரை அடித்துக் கொள்கிறோம், அதிமுக பேசி பிழைக்கும், உழைக்கின்ற மக்களுடைய கரத்தை தூக்கி பிடிக்கும். இதுதான் அதிமுக கூட்டணி, ஆன்மீக கூட்டணி. இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி வாக்களித்து சகோதரர் வெற்றி பெற்றவர்களை 41 ஓட்டு வெற்றி பெற செய்வது